Hi friends, welcome to Harita Home Style. நாம இன்னைக்கு ஒரு பீர்க்கங்காய் மசாலா தாங்க பார்க்க போறோம். எப்படி பண்ணலாம்ன்றத பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு கனமான கடாய் வச்சிருக்கேங்க. அதுல கடலெண்ணெய் ஊத்திக்கிறேன். கடுகும் பெருஞ்சீரகம் போட்டுக்கலாங்க. போட்டு ஃப்ரை ஆன பிறகு வெங்காயமும் கறிவேப்பிலை போட்டு வதக்கிக்கலாங்க. இருக்கட்டும். நல்லா வெங்காயம் ஃப்ரை ஆயிடுச்சுங்க. இதோட நான் தக்காளி ஆட் பண்ணிக்க போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இதோட இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க, செக் பண்ணி பாருங்கள். நல்லா சாஃப்ட் ஆகட்டுங்க. இதோட மஞ்சள் தூள், ரெட் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூனு, அப்புறம் ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாங்க. வதக்கிக்கலாம். இருக்கட்டும். இதோட பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கிறேங்க. நான் சாஃப்ட் ஆகட்டுங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சுங்க. இப்போ இதோட நான் பீர்க்கங்காயை ஆட் பண்ண போகிறேங்க. இப்போ அந்த மசாலாவோட எல்லா காயையும் கோட் பண்ணி நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க. இதுக்கு தண்ணி எல்லாம் எதுவும் ஊற்ற வேணாங்க. அதில் இது ஏன்னா நீர்க்காயின்றதால அதில் இருக்கிற தண்ணியிலேயே இது நல்லா வெந்து வந்துடுங்க. நல்லா மூடி வச்சு இது பண்ணிங்கன்னா சீக்கிரம் வெந்துடுங்க. வெந்துருச்சுங்க. நான் இதோட கொத்தமல்லியை தூவி சர்வ் பண்ணிக்கிறேங்க. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹரிதா ஹோம் ஸ்டைலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.